This morning when I was sitting and enjoying the time of worship in this wonderful church, a particular incident came to my mind. சபையிலே உட்கார்ந்து நான் தேவனை ஆராய்ந்து கொண்டிருந்த போது ஒரு குறிப்பிட்ட சம்பவம் என் மனதுக்குள்ளே வந்தது. It is the incident concerning your pastor. போதகரை குறித்தான ஒரு அக்கறை. So when we were in Bible college together, நாங்கள் வேதாகம கல்லூரியிலே நாங்கள் ஒன்றாக இருந்தபோது your pastor had a very favorite Bible verse. பாஸ்டருக்கு ஒரு பிடித்தமான ஒரு வசனம் உண்டு. And that is Deuteronomy 29 and verse 29. அது உபாகமம் 29:29. Can we read that verse? யாராவது வாசிக்கிறீங்களா அத? மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். So that verse in effect, Deuteronomy 29:29 says, the secret things belong to God. இந்த உபாகமம் 29:29 சொல்கிறது மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள். So as the theology lessons got very heavy and very high, இறையியல் சம்பந்தமான காரியங்கள் ரொம்ப பலுவாய் அதிகமாக இருக்கும்போது your pastor will say, yes, Bible says secret things belong to God. We can try to understand, but sometimes we don't understand. Secret things belong to God. அப்போ ஊழியர் சொல்லுவாரு, நாம சிலவற்றை புரிந்து கொள்ள முடியாத போது மறைவானது கர்த்தருக்குரியது என்று சொல்லுவார். So in the same way as a Christian community, as we go through a season when we are thinking particularly about the cross of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து நாம் நினைக்கும்போது இந்த கிறிஸ்தவ சமுதாயத்திலே நாம் அறிந்து கொள்கிற காரியம், in a few Sundays from now we are going to celebrate Easter's resurrection day. இன்னும் சில ஞாயிறுகள் கழித்து நாம் புனித வெள்ளியும் உயிர்த்தெழுந்த ஆராதனையும் கொண்டாட போகிறோம். We don't think of the resurrection only on that Sunday. அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் இயேசு உயிரோடு எழுந்தார் என்றால், we don't think of Jesus' death only on that Good Friday. அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் இயேசு மரித்தார் என்றால், we do it every available opportunity, every second of our existence. நாம உயிரோடு இருக்கிற நாள் வரை நமக்கு கிடைக்கிற எல்லா சந்தர்ப்பங்களிலும் அதை நினைவு கூறுகிறோம். But as a Christian community world over, we are particularly thinking about the cross of Jesus Christ in this season. இந்த காலங்களிலே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நினைக்கிற நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயம், and as we read some scriptures, there are some scriptures about the cross that confuse us. சில பாடுகள் சிலுவை பாடுகளை குறித்து வாசிக்கும்போது குழப்பம் உண்டாகிறது போல காணப்படும். It appears difficult to understand those verses on the cross. சிலுவையை பற்றி வசனங்கள் ரொம்ப புரிந்து கொள்ள கடினமாய் சில வேளைகளில் காணப்படும். So I'm going to talk about 6 of those verses very briefly. இந்த வார்த்தைகளை குறித்து நான் சுருக்கமாக உங்களோடு பேச போகிறேன். 6 வார்த்தைகள். So these verses don't seem very easy to understand, but once we understand, God speaks to us powerfully. இந்த 6 வசனங்கள் நம்ம படிக்கும்போது கடினம் போல தோணலாம், ஆனால் அதை நீங்கள் புரிந்து கொண்டால் ரொம்ப நலமாய் பிரயோஜனமாய் இருக்கும். First reference, Hebrews chapter 12 and verse 24. தமிழ்ல வாசிங்க. முதலாவது வசனம் எபிரேயர் 12:24. Hebrews chapter 12 and verse 24. எபிரேயர் 12:24. Difficult. இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். This verse, Hebrews 12:24 says, Jesus' blood speaks a better word than Abel's blood. இந்த எபிரேயர் 12:24 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நலமானவைகளை பேசுகிறது. So on the face of it, it seems difficult to understand. இந்த வார்த்தையை வாசிக்கிற பட்சத்துல புரிந்து கொள்வது கடினம் போல தோன்றும். Can first of all blood speak? ரத்தம் பேசுமா? ஆமா, இரத்தம் பேசுமான்றதே முதல்ல நமக்கு ஒரு. So obviously the writer to the church, the writer of the epistle of Hebrews, is using an analogy because generally blood does not speak. பொதுவாகவே இரத்தம் பேசாது, ஆனாலும் இந்த எழுத்தாளர் இவரை ஆக்கியோர் அதை குறித்து விளக்க முயற்சிக்கிறார். Here in this verse, 2 bloods are speaking. இங்க 2 நபருடைய இரத்தம் பேசுகிறது என்று வேதம் சொல்கிறது. The blood of Abel is speaking. ஆபேலின் இரத்தம் பேசுகிறது. And the blood of Jesus is speaking. இயேசுவின் இரத்தமும் பேசுகிறது. But the blood of Jesus speaks a better word than Abel's blood. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஆபேலின் இரத்தம்
walk, but he had a sinister plan, and he executed that sinister plan, and my brother killed me. He should be punished. He should be punished. என் சகோதரன் கொலை செய்யப்பட்டான், சகோதரன் கொலை செய்யப்பட்டான், கொலை செய்தான். நான் நடந்து போகும்போது ஒரு திட்டத்தோடு என்னை கொலை செய்தான் என்று சொல்லுகிறது. He should be punished. அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று ரத்தம் சொல்லுகிறது. So that is what the blood of Abel says. அதுதான் ஆபேலின் ரத்தம் சொல்லுகிறது. It is a blood calling for punishment. அங்கே ரத்தம் தண்டனைக்குரியதான ஒரு உடன்படிக்கை. எனக்கு தண்டனை எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவனுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று ஆபேல் ரத்தம் பேசுகிறது. But the blood of Jesus speaks a better word than the blood of Abel. ஆபேலின் ரத்தம் பேசுகிறது நலமானதை பேசுகிறது. So what does this blood say? இந்த ரத்தம் என்ன சொல்லுகிறது? My sin should be punished. என் பாவங்கள் தண்டிக்கப்பட வேண்டும். But ஆனால் my sin should be punished. என் பாவங்களுக்கு தண்டிக்கப்பட வேண்டும். In other words, your sin should be punished. உங்கள் பாவங்கள் தண்டிக்கப்பட வேண்டும். This is what the blood of Jesus says. Your sin should be punished. உங்கள் பாவங்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று இயேசு But ஆனால் I took your punishment. ஆனால் உன்னுடைய தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டேன். Abel's blood says, ஆபேலின் ரத்தம் சொல்லுகிறது, my brother killed me, he should be punished. என் சகோதரனை கொலை செய்து விட்டான், நான் தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஆபேலின் ரத்தம். But Jesus' blood says, இயேசுவின் ரத்தம் சொல்லுகிறது, your sin put me on the cross. உன்னுடைய பாவங்கள் என்னை சிலுவையில், your sin put me on the cross. உன்னுடைய பாவங்கள் நம்மை சிலுவையில் சுமந்து வைத்தது. உன்னுடைய பாவம் என்னை சிலுவையிலே கொண்டு நிறுத்தினது. your sin put me on the cross. உன் பாவம் என்னை சிலுவையில் அமர்த்தியது. But ஆனால் my blood என் ரத்தம் will cleanse you. உன்னை சுத்திகரிக்கும். It doesn't seek your punishment. அது உன்னிடத்தில் தண்டனையை கொடுப்பதில்லை, தேடுவதில்லை. It seeks forgiveness for you. அது மன்னிப்பை நமக்கு தருகிறது. It offers forgiveness for அது you. மன்னிப்பை நமக்கு கொடுக்கிறது. Cleanses you from every sin. எல்லா பாவங்களிலும் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. Today there are some sins that you have committed which you maybe you never confessed, even told your wife or husband or your best friend. உடைய நல்ல நண்பர்களுக்கோ மனைவி கணவனிடத்திலோ நீங்கள் அந்த பாவங்களை சொல்லாமல் இருக்கலாம். That is so horrible, you cannot confess also. It's so bad, that sin that you committed. அந்த பாவங்கள் செய்த பாவங்கள் அறிக்கை செய்யப்படாமல் மோசமான பாவங்கள் இருக்கலாம். But Jesus' blood cleanses. ஆனால் இயேசுவின் இரத்தம் அவைகளை கழுவி சுத்திகரிக்கிறது. Jesus' blood covers that sin. அந்த இயேசுவின் இரத்தம் அந்த பாவங்களை மூடுகிறது. And no matter how big your sin is, Jesus says, I offer forgiveness. That way, His blood speaks a better word. உங்களுடைய அக்கிரமங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அதை மூடுகிறது, கழுவுகிறது. ஆகவே இயேசுவின் இரத்தம் நலமானவைகளை பேசுகிறது. Another difficult passage with regard to இரண்டாவதாக இன்னொரு வார்த்தையை வாசிக்கலாம். So that is Mark chapter 15 and verse 34. மார்க் 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 15, Mark 15 and verse 34. 34. Mark chapter 15 verse 34. லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். Mark 15:34 is a slightly difficult Bible verse about the cross of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை உபதேசத்திலே மார்க் 15:34 சற்று புரிந்து கொள்ள கடினமாக இருக்கலாம். He says, my God, அங்கே இயேசு சொல்கிறார், என் தேவனே, why have you forsaken me? ஏன் என்னை கைவிட்டீர்? Now the first difficulty is regarding the way Jesus addressed the Father. நாம புரிந்து கொள்ள கடினமானது முதலாவது இயேசு பிதாவை அவர் அறிக்கை பண்ணுகிற விதம், சொல்லுகிற விதம். Jesus says, my God. இயேசு சொல்கிறார், என் தேவனே. Does it mean that Jesus is not God? அப்பனா இயேசு கடவுள் இல்லை என்ற அர்த்தமா? That is not the message of Mark who wrote this gospel. The message of Mark who wrote this gospel is not Jesus is not God. இந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதின மார்க்கினுடைய நோக்கம் அதுவல்ல. இயேசு கிறிஸ்து தேவன் என்று சொல்ல, இல்லை என்று சொல்ல அவர் வரவில்லை. Because elsewhere in the same gospel, Mark clearly teaches Jesus is God, 100% God. ஏனா அதே மார்க் சுவிசேஷம் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று தெளிவாய் சொல்கிறது. In Mark chapter 2 and verse 5 you start reading. மார்க் 2:5 இப்படி வாசிக்கிறோம். And there was a man who was paralyzed.
அங்கே ஒரு திமிர்வாதக்காரன் ஒருவன் இருக்கிறான். Jesus says your sins are forgiven. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று இயேசு சொல்கிறார். And in Mark 2:7 the people say only God can forgive sins, but who is this fellow to forgive sins? அப்படி இயேசு சொல்லும்போது அங்க இருக்கிற ஜனங்கள் மார்க் 2:7ல சொல்றாங்க, பிதா ஒருவனே சுகத்தை கொடுக்க முடியும், இந்த மனிதன் யார் இவனுக்கு சுகத்தை கொடுக்க? So in Mark 2 second chapter, Mark includes a story that says Jesus is God who forgives every sin everyone has committed against anyone. மார்க் 2 அழகாக சொல்றது இயேசுவே தேவன் என்றும் அவர் சகல பாவங்களை மன்னிக்கிறவர் என்று தெளிவாய் சொல்கிறது. So even though in Mark 15:34 he says my God, the meaning is Jesus is God and he addresses God the Father as God, and we also know the Holy Spirit is God. It is also a way of talking about the Trinity, one God who exists in three persons. அப்போ இந்த பின்னணியில மார்க் 15:34ல என் தேவனே என்று சொல்லும்போது இயேசுவும் தேவன்தான், பரிசுத்த ஆவியானவரும் தேவன்தான், பிதாவும் தேவனாக இருக்கிறார். He also says, why have you forsaken me? Is it true that God the Father forsook Jesus on the cross? இயேசு பார்த்து கேட்கிறார், பிதாவே நீ என்னை ஏன் கைவிட்டீர்? அப்படினா பிதா உண்மையாகவே கைவிட்டாரா இயேசுவை சிலுவையில? Now there are theologians will give different kinds of answers, but I believe there is only one answer. அங்கே இறையியல் வல்லுநர்கள் நிறைய விளக்கங்கள் கொடுத்தால் நான் ஒரு காரணத்தை சொல்ல விரும்புகிறேன். When Jesus said, my God, why have you forsaken me? He was speaking the truth. இயேசு சிலுவையில் தொங்கி பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர் என்று சொல்லுகிற காரியம் சத்தியத்தை அவர் அங்கே பேசுகிறார், வெளிப்படுத்துகிறார். Sometimes when my wife and I have an argument, suddenly she will say, I'm going to leave you. எங்க ரெண்டு பேருக்குள்ள கணவனுக்குள்ள வாக்குவாதம் முற்றும்போது நான் உன்னை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் வரும். At that time I'll tell myself she is a human, and in her human weakness, in a moment of anger she says that, she does not mean that. அப்போ நான் அதுக்குள்ள சொல்லுவேன், ஒரு மனுஷியா இருக்கிறதுனால பலவீனத்தினால கோபத்தினால அதை சொல்லுகிறதாய் நான் எடுத்துக்கொள்வேன். But on the other hand, Jesus is 100% human, 100% God. When he says, my God, why have you forsaken me? He is not speaking in weakness. He is not speaking in anger. He is speaking the truth. There is not a sentence that Jesus uttered in the world which is sinful or untruthful. ஆண்டவரே இயேசு அங்கே பிதாவே என்று சொல்லும்போது அவரை தவிர தேவன் ஒருவரும் இல்லை என்று சொல்வதை பார்க்கிறோம். That what Jesus said was truthful. உண்மை சத்தியத்தை என்று சொல்வதை பார்க்கிறோம். What was happening on the cross is your sin and my sin, my daughter's sin, everyone's sin, past, present, future, was laid upon Jesus on the cross of Calvary. சிலுவையில் என்ன நடக்கிறது? நம்முடைய பாவங்கள், உங்களுடைய பாவங்கள், சபையுடைய எல்லா பாவங்கள், நேற்றைய நாளைய இன்றைய பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசு சுமந்தார். Jesus became a great sin bearer on the cross. அங்கே சிலுவையிலே பாவங்களை சுமக்கிற ஒரு பாவியை போல அவர் தொங்கினார். And when the sin was laid upon Jesus, இயேசுவின் மேல் அந்த பாவங்கள் சுமத்தப்பட்டபோது, for that moment the Father turned his face away. அந்த ஒரு நொடி பொழுது பிதா தம்முடைய முகத்தை வேறு பக்கம் திருப்புகிறார். Because he cannot look upon sin. ஏனா பிதாவினால் தம்முடைய குமாரனுடைய அந்த பாவத்தை பார்க்க முடியவில்லை. He turned his face away. அவர் தம்முடைய முகத்தை வேறு பக்கம் திருப்புகிறார். As Isaiah 59 and verse 2 says, ஐஏசியா 59:2 சொல்கிறது போல, important scripture, Isaiah chapter 59 and verse 2. 59:2 சொல்கிறது போல, your iniquities have separated you from your God. உங்கள் அக்கிரமங்களை உங்கள் தேவனுக்கும் உங்களுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. So our iniquities can separate us from God. நம்முடைய அக்கிரமத்தை தேவனை விட்டு பிரிக்க கூடும். That is what the Bible says. அதுதான் வேதம் சொல்கிறது. So when our sin was laid upon Jesus, அப்போ நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் இயேசுவின் மீது சுமத்தப்பட்டபோது, on the cross, அந்த சிலுவையிலே Jesus, bore our sin, but the Father turned his face away. நம்முடைய பாவங்களை எல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டபோது பிதாவாகிய தேவன் தம்முடைய முகத்தை வேறு பக்கம் திருப்புகிறார். So the Father forsook Jesus on the cross. அந்த நேரத்திலே பிதா இயேசுவை கைவிட்டார். So that அதனால you can be forgiven. நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். So that you don't have to be forsaken. ஆகவே நீங்கள் கைவிடப்பட மாட்டீர்கள். So that you don't have to be forsaken in your sin. Father forsook Jesus on the cross.
நீங்கள் உங்கள் பாவங்களினாலே கைவிடப்படுவதிலே காரணம் இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்ததினாலே சிலுவையிலே கைவிடப்பட்டார். But the Bible also warns us that as a believer, if you still hold on to sin, நம்முடைய விசுவாசிகளாய் இருந்து இன்னும் பாவத்தில் நிலைத்திருப்போமேனால் ultimately Father can forsake us, and that is what is life in hell. Life in hell is நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மை கைவிடக் கூடும். அது நரகத்தினுடைய உச்சம். What is life in hell? You are forever forsaken by God the Father, God the Son, God the Holy Spirit. நரகத்தின் வாழ்க்கை நித்தியமாய் ஆண்டவர் இயேசுவானவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரந்தரமாக forsake பண்ணிட்டார். நம்மை கைவிட்டு விடுவார். So right now, when you, as a believer, when you live in sin, the Holy Spirit speaks to you. நம்ம பாவத்தில் நிலைத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். What you are doing is a sin against God. நீ தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறீர்கள் என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். And if I turn down the volume of the Holy Spirit, நான் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை குறைக்கும் போது and listen to the voice of my lust and flesh, என்னுடைய ஆசாவாசங்களை நான் கேட்கும்போது he will still speak, but his voice is little low. இன்னும் மெதுவாய் இன்னும் மெல்லிய குரலிலே பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். Ultimately, there will come a time in my life when the Holy Spirit will not speak to me. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆவியானவர் பேசுகிறதை நிறுத்தி விடுவார். And I will still live in sin. அப்பொழுதும் நான் அக்கிரமங்களிலே பாவங்களை செய்வேன். End of that road is hell. அந்த பாதை நம்மை நரகத்திற்கு கொண்டு போகிறது. And in hell, God forsakes everybody. Everybody who lives in hell is totally forsaken by God. அத்தனை பேர் கைவிடப்படுவார்கள். அது காப்பாற்றப்படுவார்கள். So in a way, Jesus is reminding us of our need to be holy when he said, my God, why have you forsaken me? ஆகையால் நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைவுபடுத்த என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்று சொல்வதை பார்க்கிறோம். Third passage where the Bible reference to cross is a little confusing. மூன்றாவது சிலுவை சம்பந்தமான வசனம் நமக்கு புரிந்துகொள்ள கடினமாக இருக்கிற ஒரு பகுதி. 1 John chapter 5 and verse 6. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 John chapter 5 and verse 6. 1 யோவான் 5:6. Can you read that in Tamil? Yes. Okay, this verse says Jesus came by the water and by the blood. இந்த வசனம் சொல்றது இயேசு கிறிஸ்து ஒருவரே ஜலத்தினாலும் ஆவியினாலும் வந்தவர். What is the meaning? அது அர்த்தம் என்ன? It's a very strange way to introduce Jesus. இது இயேசு அறிமுகப்படுத்துவது ஒரு வினோதமா இது காணப்படுது. He came by water and he came by blood. அவர் தண்ணீராலும் வந்தார், ஆவியிலும் வந்தார்னா புரியல. But when we try to understand and unpack this passage, இந்த வசனத்தை நாம் புரிந்துகொள்ள ஆரம்பிக்கும்போது we understand that John wrote the Gospel of John. இந்த சுவிசேஷ பகுதியை அந்த யோவான் எழுதுகிறதை பார்க்கிறோம். And he wrote 1 John, 2 John and 3 John. அவர் 1, 2, 3 என்று யோவான் எழுதினார். He wrote Revelation as well. வெளிப்படுத்துற விசேஷத்தை அவர் தான் எழுதினார். So John wrote John. யோவான் எழுதினார். He wrote 1 John. அவரே 1 யோவான். He wrote 2 John. 2 யோவான். He wrote 3 John. 3 யோவான். He wrote Revelation. அவர் வெளிப்படுத்துற விசேஷம். One author wrote 5 books. 5 புத்தகங்களை யோவான் எழுதியிருக்கிறார். And in John 5 and verse 6 says Jesus came by the water and by the blood. We must read all of Johnine literature. அப்போ 1 யோவான் 5:6ல இயேசு ஜலத்தினாலும் ஆவியினாலும் வந்தார் என்று சொல்லப்படுகிற வசனத்தை புரிந்துகொள்ள யோவான் எழுதின எல்லா புத்தகங்களையும் நீங்கள் வாசிக்க வேண்டும். And when you do that, you read John 19 and verse 34. அங்க அப்படி நீ வாசிக்கும்போது யோவான் 19:34ல நீ வாசிக்க. John 19 and verse 34. 19:34. What does it say? என்ன சொல்லுது? Yes. Amen. உடனே என்ன வந்துச்சு? When a soldier pierced Jesus on the side, blood and water came out. ரோம போர்ச்சவர்கள் இயேசுவை குத்தினபோது அவர் சரீரத்தில் தண்ணீரும் இரத்தமும் வந்தது. So when John says in 1 John 5:6 blood and water came out, he is referring to that particular time when Jesus hung on the cross, when the Roman soldiers sent a spear on his side, blood and water came out. அங்கே யோவான் 19:34 ரோம போர்ச்சவர்கள் சிலுவையில் தொங்கிய இயேசுவை விலாவில் குத்தினபோது தண்ணீரும் இரத்தமும் வந்ததை அவர் குறிப்பிடுகிறார். Which means every drop of blood, every
inside Jesus' body, including water, came out. அப்படி என்ன அர்த்தம்? விழாவிலே குத்தின போது இயேசுவுக்குள்ள இருந்த எல்லா கடைசி சொட்டு ரத்தமும் எல்லா தண்ணீரும் வெளியே வந்தது. And they came out and they speak to you. அவைகள் வெளியே வந்து நம்மோடு பேசுகிறதா இருக்கு. Every blood drop, every water drop from Jesus' body. In fact, when he went to the Garden of Gethsemane, his sweat became like great drops of blood. கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு ஜெபித்துக் கொண்டிருந்தபோது அந்த இரத்தம் வேர்வை துளிகளாக வெளியே வந்தது. அதை நீ நினைவில் கொள்ள வேண்டும். Sweat is actually salt water. நம்முடைய வேர்வை அது உப்பு தண்ணீராக இருக்கிறது. So sweat, blood, water, everything Jesus did. அந்த உப்பு நிறைந்த வேர்வை தண்ணீரும் இரத்தமும் வெளியே வந்தது. And every blood drop, every water drop, every sweat drop says, I love you. I am doing this for you. ஆமென். அவருடைய எல்லா வேர்வை துளியும் தண்ணீர் துளியும் இரத்தமும் நம்மை பார்த்து சொல்கிறது, நான் உன்னை நேசிக்கிறேன். So when you think of that, when you think nobody loves me, you understand that is a pit of, it is a lie from the pit of hell. And the most important person in the world, Jesus, he loves you. உலகத்திலே நீ நேசிக்க யாருமில்லை என்று நீங்கள் நினைப்பீர்களானால் உலகத்திலே உன்னதமான ஒரு தேவன் உங்களை எப்பொழுதும் நேசித்துக் கொண்டிருக்கிறார். How many of you have thought nobody loves me? At times, sometimes you think nobody loves me. My husband doesn't love me. This teenage son, this teenage daughter, I emptied my pockets and took care of my teenage son and teenage daughter. He doesn't love me. She doesn't love me. Nobody loves me. It's a lie. It is a lie that Satan says to you. And you are making a big mistake by basing your life on the love of somebody else. ஒரு மனிதனுடைய அன்புக்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணித்து பொய்யாய் மாற்றிக் கொள்கிறோம். And that is your biggest mistake. You're basing your love on that is something transient, the love of humans. மனித அன்பினால் ஈர்க்கப்படுகிற அது ஒரு பெரிய மாயையாக இருக்கிறது. But the good news is, நல்ல செய்தி என்னவென்றால், water came out of Jesus' body. இயேசுவின் சரீரத்தில் தண்ணீர் வெளியே வந்தது. The blood came out of his body. கடைசி சொட்டு இரத்தம் வெளியே வந்தது. Sweat came out of his body. துளிகள் வெளியே வந்தது. And the blood speaks, the water speaks, the sweat speaks, and he says, I love you, I love you, I love you. இரத்தமும் பேச ஆரம்பித்தது. என்ன, நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை உன்மேல் அன்பு வைத்திருக்கிறேன். Another verse, another passage which sort of stumps you, which you can't understand when you read it for the first time with regard to the cross. Hebrews chapter 10 and verse 10. Hebrews chapter 10 and verse 14 as well. 10. And this is a verse that many false teachers twist to teach false teachers. Hebrews 10:14. Okay, this verse seems to say that Jesus on the cross did something, so for the rest of the life, no matter what we do, we are always saved. இயேசு சிலுவையிலே ஒரு காரியத்தை செய்து முடித்து விட்டார். ஆகவே மீதமுள்ள நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை வேண்டாலும் செய்தாலும் ரட்சிக்கப்படுவோம். You live whatever you do, live as you like. நம்ம விருப்பங்களை செய்யலாம் என்கிறதான சூழ்நிலை. But because Jesus did something on the cross, you are safe. இயேசு சிலுவையிலே ஏதோ ஒன்றை செய்து விட்டார், ஆகவே ரட்சிக்கப்பட்டு விட்டோம். So you will not go to hell. நான் நரகம் போவதில்லை. God's presence will never leave you. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. The blessing of God will always be upon you. ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் மேலே இருக்கும். Because Hebrews 10:14 says, for by one sacrifice he has made perfect forever those who are being made holy. அங்கே பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரே பலியினாலே இயேசு என்னென்னைக்கு பூர்ணப்படுத்தி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். Is this what is Hebrews 10:14 teaching us? இது என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? Is it teaching us what is called as eternal security?
இது நமக்கு உள்ளான ஒரு பாதுகாப்பை நமக்கு தருகிறது. நித்தியமாய் நான் எப்பேற்பட்ட பாவம் செஞ்சாலும் என் ரட்சிப்பு போகாதுன்னு சொல்லி கொடுக்குதா? Is that what Hebrews 10:14 is saying? அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா? இல்ல, no. Because that same verse says, அதிலே சொல்லப்படுகிறது. Part of the verse talks about the privilege. What is the privilege? நமக்கு கிடைக்கிற பலன் என்ன? Hebrews 10:14, the first part says, முதல் பகுதி சொல்கிறது, Jesus has made us perfect forever. நம்மை நித்தியமாய் அவர் பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறார். What is the condition? The second part of the verse. இரண்டாவது பகுதியின் வசனம் நமக்கு கற்றுத் தருகிறது. Who does he make perfect forever? நம்மை பரிசுத்தமாக்குகிறவர், those who are being made holy. நாம் பரிசுத்தமாக்கப்படுவதற்காக, those who are being made holy, those who cooperate with the Holy Spirit every day in the process of daily sanctification. Made holy, ongoing process. ஒவ்வொரு நாளும் சுத்தமாக்கப்படுகிற அந்த பாதையிலே பரிசுத்தாவின் துணையோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை. Being made holy, பரிசுத்தமாக்கப்படுவதற்கான ஒரு வாழ்க்கை. It is a beautiful phrase that explains how the Holy Spirit's help is available to us as we overcome daily temptation. The temptation to get angry, the temptation to watch porn, the temptation to speak lies, and so on and so forth. நம்ம அன்றாட செய்யக்கூடிய தவறுகள், பொய்கள், பல காரியங்களில் நம்மை விடுவிக்க அன்றாடம் ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். And Hebrews 10 is not telling us Jesus died on the cross, so you live as you like. No, never. எபிரேயர் 10 இயேசு சிலுவையில் மரித்து விட்டார், ஆகவே நாம் மனம்போடு வாழலாம் என்று சொல்லவில்லை. Rather, the Hebrews chapter 10 warns us about deliberate sin in our believers' life. அதுக்கு பதிலாக 10 நம்மை எச்சரிக்கிறது, துணிகரமாய் warns us against deliberate sin. துணிகரமான காரியங்களை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். Hebrews 10:26 வாசிங்க. 10:26 எபிரேயர் 10:26 சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க ஒரு பலி இனி இராமல். Okay, so deliberate sin, do not live in a life of deliberate sin. Hebrews 10:26 பாவங்கள் அதற்காக செலுத்தப்படுகிற பலி வேறு ஒன்றும் இல்லை. And if you live in deliberate sin, what do we do in effect? Verse 29. நாம் தொடர்ந்து அவர் நிலைத்திருக்கிறோமானால் 29 வசனம் சொல்கிறது. தொடர்ந்து திரிகிற பாவம் செய்வோமானால் 29 வசனம் சொல்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்? Verse 29. தேவனுடைய குமாரனை ஆணையில் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கை இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாக இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். When you live in deliberate sin as a believer, you're trampling on the blood of Jesus. துணிகரமான பாவங்களை செய்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாமே காலால் மிதிக்கிறவர்களாய் இருக்கிறோம். So Hebrews 10:14 does not teach us Jesus died on the cross and you live as you like. எபிரேயர் 10:14 இயேசு சிலுவையில் மரித்து விட்டார், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று கற்றுத் தரவில்லை. And I want to finish with one final verse. இன்னொரு கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். Revelation chapter 13 and verse 8. வெளிப்படுத்தல் 13:8. Revelation 13 and verse 8. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. The lamb was slain before the foundation of the world. உலக தோற்றத்துக்கு முன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய. So we are confused. Jesus died approximately 2000 years ago. நமக்கு ஒரு சின்ன குழப்பம் வரும். இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி தானே மரித்தார். But why does Revelation 13:8 say he was slain before the foundation of the world? 13:8 எப்படி சொல்லுது? உலக தோற்றத்துக்கு முன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு. It is a very important Bible truth we must understand. இது மிக முக்கியமான ஒரு சத்திய, வேதத்தின் சத்தியம் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். Now you have a question. I am living in 2022. நான் 2022ல வசிக்கிறேன். Jesus died 2000 years ago. இயேசு 2000 வருஷம் முன்னாடி மரித்தார். How can what happened 2000 years ago be an agent to forgive my sin today? 2000 வருஷத்துக்கு முன்னாடி மரித்த இயேசு இன்றைய என் பாவத்தை மன்னிக்க கூடும். The fact of the matter is Jesus did not only historically die 2000 years ago. ஒருவேளை சரித்திரபூர்வமாக 2000 வருஷம் முன்னாடி இயேசு மரித்திருக்கலாம். But eternally in the mind of God he already died. ஆனால் தேவனுடைய சிந்தையிலோ நித்தியமாய் ஆமென் இயேசு ஏற்கனவே அவர் மரித்து விட்டார். In the mind of God
தேவனுடைய சிந்தனையிலே God has no beginning. அவர் ஆரம்பத்திலேயே God has no beginning. ஆண்டவருக்கு ஆரம்பம் இல்லை, God has no end. ஆண்டவருக்கு முடிவும் இல்லை. He lives forever and forever. அவர் நித்தியமாய் வாழ்கிறவர். So in eternity past, in the mind of God, Jesus already died on the cross. நித்தியத்தினுடைய தேவ சிந்தையிலே இயேசு ஏற்கனவே மரித்து விட்டார் சிலுவையிலே. So that is why he is able to forgive the sins of David, even though David lived before Jesus, historically speaking. இயேசுவுக்கு முன்னே வாழ்ந்த தாவீது சரித்திரம் சொல்கிறது அவருடைய பாவத்தையும் கூட Jesus lived from eternity and he stepped into history, lived a sinless life and died on the cross. So Jesus existed before David, but historically speaking, David was there before Jesus. இயேசு நித்தியத்திலே இருந்தவர். அவர் மனித அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்தார், பாவங்களை ஏற்று சிலுவையிலே சுமந்து எல்லாவற்றையும் மன்னித்தார், பரமேறினார். அப்போ சரித்திரத்தின்படி இயேசுவுக்கு முன் வாழ்ந்த தாவீதின் பாவங்களையும் மன்னிக்க நித்தியத்தில் வாழ்ந்த இயேசு அதை மன்னித்தார். Jesus forgave the sin of John, who was standing just 6 meters away from the cross and looking at him. John committed several sins, but Jesus forgave the sins of John and Mary. யோவான் பல அக்கிரமங்களை செய்திருந்த போது சிலுவையில் தொங்கும்போது 6 அடிக்கு முன்னாடி நிற்கிற யோவானின் பாவங்களையும் இயேசு மன்னிக்க வந்தவராய். Jesus forgave the sin of Paul, who ministered after the Jesus death and resurrection of the cross. இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு ஊழியத்திற்கு வந்த பவுலினுடைய பாவங்களையும் இயேசு மன்னித்தார். And Jesus forgives the sin of Duke Jeyaraj and Pastor Jabez Sindel, who we are ministering for Jesus 2000 years later. எங்களுடைய பாவங்களையும் கூட இயேசு மன்னிக்கிறார். And I have a son and daughter. Jesus, if the coming of the Lord delays, Jesus is able to, forgive the sins of the children of my children, should God give them children. எனக்கு 2 பிள்ளைகள், அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பாவங்களையும் இயேசு மன்னித்திருக்கிறார். Why? ஏன்? Cross is not just a historical event. அது சிலுவை என்பது ஒரு சரித்திரத்தினுடைய ஒரு நிகழ்வு அல்ல. Before anything began, there was a cross in the mind of the Father. எல்லா ஆரம்பங்களுக்கு முன்னாடியே பிதாவினுடைய சிந்தையிலே சிலுவை இருந்தது. And that is a message we share with people. அந்த செய்தியை தான் நம்ம ஜனங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். And that connection, in fact, I must finish with this. Colossians 1:24. கொலோசியர் 1:24 நான் முடிக்க விரும்புகிறேன். Colossians 1:24. கொலோசியர் 1:24. Another verse that stumps us. இப்பொழுது Ah. நான் உங்களிடம் அனுபவிக்கிற பாடுகளில் Ah. சந்தோஷம் அடைந்து Ah. கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் கிறிஸ்துவின் உபத்திரங்களிலே குறைவானதை கிறிஸ்துவின் உபத்திரத்தில் என்ன இருக்குதா? குறைவு. ஐயோ, another stumping, another difficult verse. இன்னொரு ஒரு கஷ்டமா புரிந்து கொள்ளக்கூடிய What is lacking in the sufferings of Jesus on the cross? சிலுவையிலே இயேசுப்பட்ட பாடுகளிலே என்ன ஒரு குறைவு இருக்கிறது? There is no lack. Actually speaking, there is no lack. அங்க உண்மையா சொல்லணும், எந்த குறையும் இல்ல. The lack is in us. நமக்குள்ள தான் குறைவுகள் இருக்கிறது. Because when we go and preach the gospel of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்போது, when we go give tracts, நம்ம கைப்பிரதிகளை கொடுக்கிறோம். the sun is extra hot. We think the sun is extra hot. சூரியன் ரொம்ப வெயில் காலமா இருக்கு, ரொம்ப வெப்பமா இருக்கு நினைக்கிறோம். And we have to come out of the AC. நம்ம ஏசில இருந்து வெளியே வரணும். And that is a cross for us. அதுதான் நமக்கு ஒரு சிலுவை. So to endure the preach the message of the cross, every day we have to bear the cross. நம்ம ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நாம ஒவ்வொரு நாளும் சிலுவை சுமக்க வேண்டும். And when we go for ministry, one member in the family is not happy. ஒரு நம்ம ஊழியத்துக்கு போனா குடும்பத்துல ஒருத்தருக்கு திருப்தி இருக்காது. And that member says, morning only we went to church, evening also we have to go for the service. வீட்டுல இருந்து என்ன சொல்றாங்க, ஒருத்தர் ஊழியத்துக்கு போனாலும் காலையில தான் சர்ச்சுக்கு போறோம், திரும்ப ஊழியத்துக்கு போயிட்டியா? So that is a cross. அது சிலுவை. Because that is a preparation for an argument in the house. அதுதான் வீட்டுல ஒரு வாக்குவாதம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம். But we are lacking in our commitment to carry the message of the cross.
That is the lack that Paul is speaking about. இங்கே பவுல் சொல்கிற குறைவு என்னன்னா சிலுவையின் உபதேசத்தை சுமந்து கொண்டு போவதை நாம் கஷ்டமா துக்கமா நினைக்கிறோம். So Jesus was not lacking in any commitment. ஆனால் இந்த வசனத்தினுடைய ஆழம் சிலுவையில் தொங்கின இயேசுவுக்கு எந்த குறையும் இல்லை. He was determined. அவர் தீர்மானத்தோடு சிலுவையில் தொங்கினார். He his best friends Peter and they stopped him from going to the cross. சிலுவை போற தடுத்தாங்க. நல்ல நண்பர்கள் கூட இருந்தவங்க சிலுவை போறது தடுத்தாங்க. Don't go to Jerusalem, they said. நீங்க போக வேண்டாம் என்று தடுத்தார்கள். But Luke 9:51 says with determination Jesus went. ஆனால் லூக்கா 9:51ல இயேசு தீர்மானத்தோடு சிலுவைக்கு போனார். And he fulfilled what he had to do on the cross and he said it is finished. சிலுவையில் செய்ய வேண்டிய சகலவற்றை செய்து முடித்திருச்சாரு. எல்லாம் முடிந்தது. And the same determination we have to show now. இப்போ இந்த நாட்கள்ல அதே தீர்மானத்தை நீங்கள் நானும் காண்பிக்க வேண்டும். We who belong to the church. நாங்கள் சபைக்கு சார்ந்தவர்களா இருக்கிறோம். And that lack of dedication is what is talked about in Colossians. இங்கே அந்த சபையை சார்ந்திருக்கும் போது சுமக்க வேண்டிய சிலுவை அந்த குறைவுகளை தான் இங்கே பவுல் சுட்டி காண்பிக்கிறார். Close your eyes, all eyes closed. கண்கள் மூடலாமா? All heads bowed. எல்லா தலைகளும் தாழ்த்தி இருக்கு. You know when you read the Bible, வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது there may be some verses that are difficult. சில வசனங்கள் நாம் புரிந்து கொள்ள கடினமாக இருக்கும். Don't skip and go over to the next verse. அதை தாண்டி நீங்கள் வேறு வசனத்துக்கு போகாமல் Spend some time. சில நேரங்கள் எடுத்து Read above and below. மேலே கீழே வசனங்களை வாசித்து Ask who wrote that verse. இது எழுதினது யார்? Ask what is the overall message of the Bible. எல்லா செய்தி நமக்கு என்ன சொல்லுது? Look and refer a study Bible. நமக்கு ஒரு ஸ்டடி பைபிள் நமக்கு இருக்கிறது. ஸ்டடி பைபிளை வாசித்து பாருங்க. ஆமா, ஸ்டடி பைபிள் இருக்கிறது, வாசித்து பாருங்க. Try to understand. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். And put that passage and the name of a good Bible teacher. ஆமென். ஹலோ. Put that passage. You don't understand Mark 15. ஏதோ உங்களுக்கு புரியல அப்படினா நீங்க அதை குறித்து வைத்துக் You கொள்ளுங்கள். don't understand Mark 15 and verse 1. Put Mark 15:1 and name of a good Bible teacher. Maybe Jacob Cherian or somebody, a good Bible teacher. மார்க் 15:1 ஒருவேளை புரியலன்னு வெச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு வேத கற்றுக் கொடுக்கிற ஒரு டீச்சரை நீங்க அதை கேட்க வேண்டும். Put it on YouTube and search YouTube and find the answer. உங்களுக்கு புரியாதவைகளை எப்படியாவது தேடி கண்டுபிடித்து அதை கற்றுக்கொள்ள வேண்டும். Because when you understand, take time to understand God's word. தேவ வார்த்தையை புரிந்து கொள்ள நேரம் எடுக்க வேண்டும். Your life will change. நம்முடைய வாழ்க்கை தேவன் மாற்ற வல்லவர். Your life will change. வாழ்க்கை மாறும். Will you make a commitment like that today? இன்னைக்கு நிறைய தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம். I want everybody to pick up your Bible. எல்லா வேதத்தை எடுத்துக்கொள்வோம். And lift it to heaven. ஆமென். அதை நேராக உயர்த்தி. Everybody pick up your Bible and lift it to heaven. வேதத்தை உயர்த்தி. And lift it to heaven right now. இப்பொழுதே உயர்த்துவோம். And say, Lord, ஆண்டவரே, I will take time to understand the seemingly difficult verses of the Bible. இதிலே புரிந்து கொள்ள கடினமாய் உள்ள வார்த்தைகளை புரிந்து கொள்ள நான் நேரம் எடுத்து பயன்படுத்துவேன். I will take time to understand the Bible. அதை புரிந்து கொள்ள, வேதத்தை புரிந்து கொள்ள நேரம் எடுப்பேன். And even if the verse is difficult, I will take time to understand it, Lord. வசனங்கள் புரிந்து கொள்ள முடியலன்னா நேரம் எடுத்து அதை புரிந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. And what I understand, நான் என்ன புரிந்து கொண்டேனோ through the power of the Holy Spirit, அது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு through the power of the Holy Spirit I will practice it in my life. பரிசுத்த வல்லமையோடு கூட அதை அபியாசப்படுத்த உதவி செய்யும். Your pastor will lead in the closing prayer and may God bless. எழுந்திருக்கலாமா? ஆண்டவர் சமூகத்தில் எழுந்திருந்து ஆமென். கண்களை மூடி ஆமென். ஆண்டவர் ஆமென் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வேத வார்த்தைகள் ஆமென். அநேக வார்த்தைகளை தேவன் நமக்கு தந்த கண்ணை மூடலாமா? அதில் கூட எழுந்திருக்கிறதுல கூட ஒரு நமக்கு ஆமென் ஏதோ முடியல பெரியவர்கள் சந்தோஷமானால் உடனே நம்ம எழுந்து, ஏன்னா நீ கேட்ட வார்த்தை சிலுவையில தொங்கும் போது அங்கு குறைவு இருந்ததாக கொலோசியர் 1:24 அது இயேசுவிடத்தில் காணப்பட்ட குறைவு அல்ல. ஆமென். அது நாம் சிலுவையை சுமப்பதற்கான நம்மிடத்தில் உள்ள குறைவுகள். கைகள் உயர்த்தி ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் நீங்கள் ஆமென் மொத்தத்தில் பார்க்கும்போது ஆமென் அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் தண்ணீரும் வேர்வை துளிகள் கூட கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் கேட்டது 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாது. ஆமென்.
எல்லா சாராம்சம் நீங்க சுத்தி வளைச்சு பார்க்கும்போது ஏசப்பா யாருன்னு நம்ம கற்றுக்கொண்டோம். ஆமென். அவர் ஆதி முன்பாகவே இருந்தவர். ஆமென். பிதாவுடைய சிந்தை. ஆமென். அதற்குள் சிலுவையை பிதா வைத்திருந்தார். ஆமென். எல்லா பலிகளை பார்க்கிற கிருபாதார பலியாக நானே மனித அவதாரம் இறங்கி போக வேண்டும் என்கிற திட்டம் எல்லாம் இருந்தது. ஆமென். உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஆமென். ஆதாமும் ஏவாளும் அத்தி இலைகள் தங்கள் சொந்த கிரியைகளினாலே நிர்வாணத்தை மூடி மறைக்க நினைத்த போது அவைகள் எல்லாம் காய்ந்து சருகாய் கீழே விழுந்துவிடும். நிர்வாணம் மீண்டும் மீண்டும் தெரியும். ஆனால் கர்த்தரோ ஆதாம் ஏவாளுக்கு தோல் ஆடைகளை உண்டு பண்ணி கொடுத்தார் என்று சொல்லி பாருங்கள். கைகளை உயர்த்தலாம். ஆண்டவரே, ஆவியின் ரத்தம் பேசினவர்களை பார்க்கிறோம், நலமானவைகளை பேசுகிற இயேசுவின் ரத்தம். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரத்தம், அந்த தண்ணீர் என்ன பேசுகிறது? உன்னை நான் நேசிக்கிறேன். கைகளை உயர்த்தி. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். பிதாவு, ஆமென். பிதா தேவன், இயேசு கிறிஸ்துவும் தேவன், பரிசுத்த ஆவியானவரும் தேவன். மூன்று தெய்வங்கள் அல்ல, ஒரே தேவன். மூன்று பரிமாணங்கள் வெளிப்படுகிறார். 100 மனித தன்மையோடு, 100 தெய்வீக தன்மையோடு இயேசு